ஆமா, எல்லாரும் சாப்பிடணும்ல. ஓகே, கொலை இலை. குட்டீஸ், எப்படி இருக்கு பிரியாணி? சூப்பரா. அங்கே என்னடா ராஜ்கிரனோட பேர் நீ? ஓகே ஃபைன். என்ன இவங்க வீச அவங்க பாட கண்கொள்ளா காட்சி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி நானா சேனல். இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் ஒரு வீடியோ போட போகிறோம். ரொம்ப நாளாச்சு நாங்கள் ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் பண்ணிட்டு இன்னைக்கு ஃபேமிலி கெட் டுகெதர் ஆயிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆமாங்க, சொல்றத செஞ்சிருங்க. ஆமா, நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அது எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்டா இருக்கும். நம்ம வீடியோ நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா 1 minute வீடியோ நல்ல வியூஸ் போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய நல்ல வீடியோஸ்லாம் வந்து இருக்கு. வெல்கம் டு குட்டி நானா சேனல். This video is குட்டி நானா சேனல். என்ன குட்டி நானா சேனல். சரி போதும் போங்க. 1 minute வீடியோஸ்னால் நல்லா வியூஸ் போகுது. பட் 1 minuteக்கு மேலே போகிற வீடியோஸ்க்கு வந்து அந்தளவுக்கு வியூஸ் பெருசாக இல்லை. 150க்குள்ளே அந்த மாதிரி தான் இருக்குது. எங்களோட 1 minuteக்கு மேலே இருக்க வீடியோஸும் பிக் வீடியோஸும் பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும், கண்டிப்பாக என்டர்டெயின்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களோட மேலான கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். 1 minute வீடியோஸ்லேயும் வந்து நிறைய வீடியோஸ் ரொம்ப நல்ல ஃபன்ஃபில்டு வீடியோஸ் இருக்குது. அலெக்சாவே நட்டோலியங்கள், அப்புறம் இன்னும் நிறைய ஓன் கான்செப்ட் வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம். பாருங்கள், எல்லா பழைய வீடியோஸையும் கூட வைண்ட் அப் பண்ணி பாருங்கள். உருட்டு வீடியோஸ் தான் பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகிருக்கு. மேடம் எனக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. உருட்டு மூலயமா ஃபேமஸ் ஆனதுனால அடுத்து இன்னும் கொஞ்சம் உருட்டு வீடியோஸ்லாம் போடலான்னு இருக்கோம் நாங்கள். இப்போ வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழித்து ஃபேமிலி கெட் டுகெதர் ஆகிருக்கோம். இந்த ஃபேமிலி கெட் டுகெதர் எப்படியாவது ஒரு மெமரபிளாக செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சி நாங்கள் ஒரு ரெசிபி இன்றைக்கி செஞ்சோம். அந்த ரெசிபி என்னன்னு கேட்டிங்கன்னா மொட்டை மாடி மட்டன் பிரியாணி. இந்த மொட்டை மாடி மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான முக்கிய பொருள் வந்து மொட்டை மாடி. உண்மைதான், பிரியாணி கிண்ணது நான் தான். இந்த பொண்ணுங்க ரெண்டும் என்ன கிண்டிட்டாளுங்க, ஓவர் அட்டகாசம் பண்ணியிருக்காளுங்க. என்னோட லேட்டஸ்ட் வெர்ஷன் இவங்க 2 பேரும். சின்ன வயசுல சித்திய கலாய்க்காம எப்படி அது செலிப்ரேட் பண்ண முடியுமா அந்த டேவை? ரொம்ப கலாய்க்கிறாங்கப்பா. நான் சின்ன வயசுல பேசாத பேச்சு இல்ல, நான் கொஞ்சம் ஒதுக்கமா தான் பேசுவேன். இதுங்க எனக்கு வேலை பேசுதுங்க கொஞ்சம் அதிகமா. கொஞ்சம் அதிகமா தான் பேசுவேன். கொஞ்சம் வாயாடி பொண்ணு, ஜாலியா பேசுவேன். வாயாடி பொண்ணு இல்ல, இவ்வளவு பெருசா வாயாடி. என்ன சுத்தி இருக்கவங்கள கலகலன்னு வச்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். அது என்னோட பெரிய அச்சீவ்மெண்ட்டாகவும் நினைப்பேன். சின்ன வயசில் என்னை சுற்றி ஆளுங்க இருக்கணும், நான் பேசுகிறத கேட்கணும், சிரிக்கணும், சந்தோஷப்படணும்னு நினைப்பேன். ஸோ அது மாதிரி தான் இந்த பிள்ளைங்களும் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வீடியோஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அழகாக மொட்டை மாடியில் வச்சு அடுப்பு வச்சு பற்ற வச்சு விறகடுப்பு வச்சு பிரியாணி செஞ்சுருக்கோம். அடி பொலி சூப்பராக இருந்தது பிரியாணி. சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் நல்லா அவங்கள்ட்ட பேசிகிட்ருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பிரியாணி எப்படி செஞ்சோம், இந்த பொண்ணுங்க நம்மளை எப்படி செஞ்சாங்கிறத நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் மேலான கருத்துக்களை எங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுங்கள். எங்களோட எல்லா வீடியோஸையும் தவறாமல் பாருங்கள். பழைய வீடியோஸ் கூட பாருங்கள், நிறைய நல்ல வீடியோஸ் இருக்குது. பார்த்துட்டு உங்கள் குட்டி நினைச்சாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த வீடியோக்கு போங்க. ஓகே, நோட்டிஃபிகேஷன் பெல்ல மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் வரும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். 1 2 3 சடா. நல்லெண்ணெயை கொஞ்சம் நல்லா ஊற்றி அதில் கொஞ்சம் சீரகம் போட்டு பொரிய விட்டுட்டு சின்ன வெங்காயத்தை வதக்கிட்டு அதிலே நம்ம கறியையும் போட்டு வதக்கிட்டுருக்கேன். இது எதுக்காகனா மட்டன் வந்து முதலே வேக வச்சு எடுத்துக்குவோம் பிரியாணி செய்கிறதுக்கு, அதுக்காக வதக்கிட்டுருக்கேன். இதில் வந்து மேற்கொண்டு மஞ்சத்தூளும் உப்பும் மட்டும் போட்டு நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். உங்ககிட்ட பேசி ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்கு தான். நான் உன்னையாட்ட தான் இருந்தேன் சின்ன வயசுல. என்கிட்ட யாரும் பேசி ஜெயிக்க முடியாது. எத்தனைக்கு இருந்துகிட்டே இருந்தா தான் இருப்பான் காலகாலத்துக்கும். சரி, உப்பு போட்டாச்சு, மஞ்சள் பொடி போட்டாச்சு. இதை கறியை கொஞ்சம் வேக வச்சு மூடி வச்சுட்டோம்னா
கறி இப்படி தண்ணி விட்டுருக்குது பார்த்தீங்களா? ஏன் அது தண்ணி விடுது? தண்ணியை குடிச்சுக்க சொல்லுங்க. இது சென்னையில் தண்ணி பத்தல, அதனால அந்த கறி தண்ணி விடுது. புரியுதா? நம்ம அழுத்துற ப்ரெஷர்ல வேற வழி இல்லாம அது விசில் அடிக்கும். அப்புறம் அந்த கோச் மாஸ்டரா போட்டுருங்க, நல்லா விசில் அடிக்கும். இது எங்க அக்காவோட வீட்டு மொட்டை மாடி. ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க என்ன செஞ்சோம் தெரியுமா, அங்க இருந்து அப்படி தோட்டத்தெல்லாம் பக்கத்துல உள்ளதெல்லாம் போய் பார்க்க, அதெல்லாம் காய் காய்ச்சின்னு பார்க்க கஷ்டப்பட்டு போனோம். நீங்க நானு எங்க வீட்டுக்காரு எல்லாம் போய் கட்சிக்கு வந்தோம். போய் நல்லா இருந்துச்சு. குட்டீஸ் எல்லாம் ஒரு டீம், ஜென்ஸ் எல்லாம் ஒரு டீம், லேடிஸ் எல்லாம் ஒரு டீம்னு டீமாக பிரித்து நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பேசி விளையாடி அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம். கூட்டாஞ்சோறு ரசிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னு சொல்லுங்க. அதேதான் இதுதான் கூட்டாஞ்சோறு. இது சமைக்கும் போது நம்ம பேசி சிரிக்கிறோமே, அதுவே நம்ம உணவு ருசி கூட்டிடும். ஆமா, சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நம்ம இதை ஒரு ரசிச்சிருவோம் இல்லையா? அடுப்பே பத்த வைக்கல, இன்னும் எல்லாம் ரெடியா இருக்கு. அதுக்குள்ளே பிரியாணி வாசனையே வந்துருச்சு இங்க எல்லாருக்குமே. ஆமா, வயிறு கூட ரெடியா தான் இருக்கு. சந்தோஷமா இருக்கு. ஆமா, ஆமா, பசிக்குதுன்னா வெள்ளரிக்காய் வாயில திணிச்சு விட்டுற வேண்டியதானே. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, இந்த அடுப்பை மூட்டி இந்த தெக்ஸால தான் பிரியாணி கிண்ட போறோம். மாடியில விதவிதமான செடிகள் எல்லாம் வச்சிருக்காங்க. மருத்துவ குணங்கள் நிறைந்த செடிகள் நிறைய இருக்கு இதுல. இது வெத்தலை, இது ஒரு டைப் ஆஃப் சக்குலண்ட், இது துளசி. இது பேர் என்னமோ சொன்னாங்க, மறந்துட்டேன். பட் இதில் ஒரு காய் வரும், அது கருப்பாக இருக்கும், சாப்பிட சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். கத்தாழை, ஓமவல்லி, இதில் வெங்காயம் இருக்கு. இது பிரிங்கராஜ், முடிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கன்னு. அது கலைக்கா, இது என்ன செடி? முடக்கத்தான். இது கண்டங்கத்திரி. கலை, இது கண்டங்கத்திரி தானே? தூதுவளையா? இலையிலேயே முள் இருக்குமே. இருக்கு. இது கத்திரி பூ மாதிரியே இருந்துச்சா, அதனால நினைச்சேன். மிக பிறண்ட ஆமா, நீ எங்க வீட்டு முன்னாடி அதுவா வளர்ந்து கிடக்கு. மேலையும் வச்சிருக்கோம் செடி, தொட்டிலையும். சூப்பு செய்யறா, கொஞ்சம் வதக்கிட்டு வெங்காயம் வதக்குவேன். அத்தை, தூதுவளை சூப்பு சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும், சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரையும் பறிச்சு இது அவிச்சு ஊத்துவான். மகனுக்கும் மாமாவுக்கு ஒரு காசு கொடுப்பான். கசாயம் மாதிரி மகனுக்கு ஊத்தி செடிகளுக்கு உரமும் தயாராகுது. அதோட மாமாவுக்கு ஒரு காசு கொடுப்பான். அப்படியே. ஆஹா, ரொம்ப நல்லா இருக்குது. உடம்புக்கு அதுவும் தேவைதானே. சின்ன மகாராணி இவங்க தான். ஆமா, இவங்க பேமெண்ட் வேற கேட்டிருக்காங்க வீடியோல வர்றதுக்கு. என்ன வீடியோல காட்டினாலே பேமெண்ட் கொடுக்கவே ஆகணும்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு பேமெண்ட் கொடுக்கறதுன்னு தெரியல. ஓகே, அடுப்பு பற்ற வச்சுட்டாங்க. இனிமேல் என்னோடய வேலை ஸ்டார்ட் ஆக போகுது. நான் தான் இன்றைக்கி பிரியாணி கிண்ட போகிறேன். மனசு திடமாக வச்சுக்கோங்க.
அப்படிலாம் இல்லை, நல்லா சமைப்பேன். வாங்க எப்படி பிரியாணி கிண்டுறேன்னு பார்க்கலாம். எண்ணெயும் நெய்யும் ஊற்றுறோம். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசம், அதுக்கப்புறம் நம்ம ஜாதிபத்திரி, ஸ்டார் அனைஸ் எல்லாம் போட்டிருக்கு. உட்கார ஏதாவது ஸ்டூல் கிடைக்குமா இந்த சைஸில்? சீக்கிரம் சீக்கிரம் என்ன தாங்க இது வெங்காயம் கொஞ்சம் செவக்கட்டும். கேமராமேன் சரியில்லைங்க. கேமரா திருப்பி திருப்பி பிடிச்சிக்கிட்டு யாருன்றீங்க? நம்ம அண்ணன் பொண்ணு தான், ரித்திகா இருக்காளே, சேட்டை காரிங்க. ஏன்க்கா கலைக்கா ஏதாவது துணி இருக்குமா பிடிச்சிக்க? இந்த டீ போகுது. நீ கொஞ்சம் தண்ணி உட்காரணும். போகுங்க. பாப்பா பாப்பா அப்படி திருப்பி விளையாடு பாப்பா. வீசுற அழக பாருங்க. சாப்பிடுறது சமையல் இருக்கிற மாதிரி தெரியுது. நான் தான் நின்னுட்டு போட்டோ எடுத்துக்கிறேன், எனக்கு பேமெண்ட் கொடுத்துருங்க. பேமெண்ட்ல இருக்காளே இவன். வதக்கி பை வெஜிடபிள்ஸ் வதக்கி பை. எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன்? நான் வாமனன் குக்கிங் காமெடி வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தேன், அதை தான் எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. பச்சை மிளகாய் கூட சேர்த்து போட்டு வதக்கியிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன். வாசனை பிடிக்குது பாருங்க அஸ்வினி, அணில் குட்டி மாதிரி இருந்துக்கிட்டு வாசனை பிடிக்கிறது ஆளை பாரு. நம்ம சமைக்க போறோம் மட்டன் பிரியாணி. ஓய் மட்டன்னா என் பேரே கிடையாது. உனக்கு பிடிக்காத பேர் தான் எனக்கு பிடிக்காத மட்டன் கிடையாது. எனக்கு பிடிக்காத ஒரு பீஃப். இந்த சின்ன பசங்க கிட்ட கேமராவை கொடுத்தது ரொம்ப தப்பாக போச்சுங்க. இஷ்டத்துக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுதுங்க, கையை உள்ளே விடுதுங்க, அங்கங்கே கேமரா ஆட்டுறேன், ஆங்கிள் மாத்துறேன்னு ஒரு வழி பண்ணிட்டாங்க இந்த பொட்டி பசங்க. என்ன சைடுல ஒதுக்குறான் குரங்கு மாதிரி கடைக்கு போய் வெளியிட்டு போனோம். என்ன பண்றீங்கோ? நீங்க எடுத்த போட்டோலாம் கொஞ்சம் காட்டுங்க. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க போட்டோன்னு? மோசமா எஃபெக்ட் கொடுத்து போட்டோ எடுத்து வச்சிருக்க ஒரே கேமராமேன். See here மேடம். இது நல்லா இருக்கு. நீங்கள் கவலைப்படாமல் பிரியாணி கிண்டுங்க, நாங்கள் வீடியோ எடுக்கிறோன்னு சொல்லிச்சிங்க. ஒரு வீடியோ ஒழுங்காக எடுக்கலை, எதை போடுறேன் எதை வைக்கிறேன்னு காட்ட முடியல பாருங்கள். இப்போது புதினா கொத்தமல்லி போடுறேன். ஏன் அதுக்கு என்ன தெரியும்? இப்படி வாய்க்கு வாய் கவுண்டர் கொடுத்தா என்னத்தை தான் பேசுறது? வாய்க்கு வாய்லாம் இல்லை, ஒரு வாய் எப்படி சிக்கி இருக்கேன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நல்லா நான் தக்காளி போட்டு நல்லா வதக்கி அதில் வந்து நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு, அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அரைச்ச பொடி போட்டு எல்லாம் பண்ணி தயிரும் ஊற்றி இந்த கிண்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் வீடியோவில் அது எதுவுமே காட்டலதுங்க. நீ ஓவரா பேசுகிற, அப்புறம் உனக்கு பிரியாணி கட் பண்ணிடுறேன் பார்த்துக்கோ. பிரியாணியில் கட்லாம் பண்ண முடியாது, காலா இருக்கு அது பேசுது. ஐயோ இறைவா இறைவா. ஐயோ பெண்ணா அனுப்பிச்சிடாத. பாலான்றீங்க பாருமா, கவுண்டருக்கு கவுண்டர் போடுறம்மா. நீ முடியலம்மா, முடி அவ்வளவு வச்சிருக்கும் போது முடி இல்லைன்னு சொல்றேன். கடுப்பு ஒரு மாதிரி கவுண்டர் மௌனம் வரதா இன்னைக்கு? நான் மௌனம் வரதான், பேச மாட்டேன். இவ்வளவு நேரம் பேசினியே, இனிமே இப்பயும் பேசிட்டியே, இப்பயும் பேசிட்டியே. அச்சுக்க முடி இருக்கு, அச்சுக்க. சரி நான் யார்கிட்டயே பேசிக்கிறேன். உப்பும் போட்டாச்சு. டேய் மைக் 1 மைக் 2 மைக் 3 வந்து நில்லுங்கடா. யா மைக் 3 எங்க இருக்கீங்க? ஆமா முதல்ல இங்க தான் வெயில் இருந்துச்சுங்க, இப்போ வெயில் அப்படியே ஏறிடுச்சு. முட்டை வேணுமா? வெயில் இருந்தா அந்த மாதிரி கூட. இன்னும் கொஞ்சம் வெயிலுக்கு சூரிய பிரியாணி. இல்ல இவ்வளவு நேரம் சூரியன் வந்து காய்ந்திருச்சு.
இவ்வளவு நேரம் சூரியன் ஓடி போயிடுச்சு, இப்பதான் வந்துச்சு சூரியன். அத்தை பிரியாணி பார்த்து ஓடி. இந்த வந்துட்டாங்க பாரு. மைக் 1, மைக் 2, மைக் 3, மைக் 4. மைக் 5. இல்ல சித்தி, நாங்க ரெண்டு பேர் மைக், இவங்க ரெண்டு பேர் ஸ்பீக்கர். ஓஹோ. இல்ல ஸ்பீக்கர் மூலமா மைக் கத்துறீங்க. நானும் நித்துன மைக், நித்திகா மறக்காம ஸ்பீக்கர். நோ 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 நோ. நோ 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 நோ. ஏ சுடுதண்ணி ரெடி ஆயிடுச்சுப்பா. இதை நான் இதாக்கா இருக்கா, நம்ம அரிசியை போட்டுக்கிறேன். சுடுதண்ணி ஆச்சு, நான் போடுறேன். ஏய் கை க்ளீன் பண்ணியா? குளிச்சுட்டு வரேன். நான் என்னென்ன போடணும்னு மட்டும்தான் இதில் சொல்லியிருக்கேன். நாங்கள் 2 கிலோ வரைக்கும் பிரியாணி கிண்ணோம். நீங்கள் எந்த அளவுக்கு கிண்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு போட்டுக்கோங்க. இது பிரியாணியோட ப்ராசஸ் அவ்வளோதான். இதுக்கு மேலே பிரியாணிக்கு ஒரு வேலையும் இல்லை. நம்ம மூடி வச்சு சுடு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். அவ்வளோதான். ஆமா, எல்லாரும் சாப்பிடணும்ல. ஓகே, கொலை இலை. என்ன சொல்லலாம்? நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்லடி தங்கம். ஓபன் பண்ணிட்டாங்களே ஸ்கூலு. நாளைக்கு நான் கிளம்பி யார ஸ்கூலுக்கு அனுப்புவேன்? பக்கத்துல இருக்க என் வீடு. ஓகே, சரியா இருக்குது. All credits to me. To myself. நான் தான் வீடியோ எடுத்தேன். ரைட். பேமெண்ட் வேணும் கண்டிப்பா. என்னது இது? வார்த்தைக்கு என்னப்பா பேமெண்ட்லயே குறியா இருக்கறாளே. வேலை செஞ்சிருக்கான்ல. இப்போ என்ன மெடிக்கல்ல விட்டுட்டியா நீ? அதெல்லாம் விட்டாச்சு. ஏன் நல்லா பண்ணல. ஹெல்தி ஃபுட் ஹெல்தியா சாப்பிடு. ஆமா மாமி. குட்டீஸ், எப்படி இருக்கு பிரியாணி? சூப்பரா. என்னடா ராஜ்கிரனோட பேர் என்னடா நீ? ஓகே ஃபைன். அங்க என்ன நடக்குது? என்னமா பண்றான் பேரு உங்களுக்கு? குட்டினோனா ஆற வைக்கிறானா? இன்னொரு விசிறி இருக்கு. அம்பு இன்னொரு விசிறி இருக்கும். என்ன இவங்க வீச அவங்க பாட கண்கொள்ளா காட்சி. ஆமா, மொட்டை மாடி மட்டன் பிரியாணி. Thanks for watching our video. Like, share and subscribe.